ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் அதிகமாக வலம் வரும் 500 ரூபாய் கள்ள நோட்டுகள். கள்ள நோட்டை அடையாளம் காண்பது எப்படி தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் போலியான 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் குறித்து சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி வைரலாகி வருகிறது. அந்த செய்தியின்படி குறிப்பிட்ட 500 நோட்டுகள் சந்தையில் புழக்கத்தில் உள்ளன. அத்தகைய நோட்டு இண்டஸ்லேண்ட் வங்கியிலிருந்து திரும்ப பெறப்பட்டது. இது ஒரு போலி நோட்டு என்று அந்த செய்தி சொல்கிறது. வாட்ஸ்அப்பில் அடிக்கடி பரப்பப்படுவதாக தோன்றும் இந்த செய்தி அரசாங்கத்தின் உண்மை சரிபார்ப்பு நிறுவனமான பிப் ஃபேக்ட் செக் மூலம் போலியானது மற்றும் மக்களை தவறாக வழிநடத்துகிறது என்றும் கூறியுள்ளது. பிப் பேங்க் செக் தனது ட்விட்டர் தரத்தில் பதிவிட்டுள்ள போஸ்டில், நட்சத்திர குறியீடு கொண்ட 500 நோட்டு உங்களிடம் உள்ளதா? இது போலியானது என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? இனி வருத்தப்பட வேண்டாம். PIB ஃபேக்ட் செக். அத்தகைய நோட்டுகள் போலியானதாக கருதப்படும் செய்தி தவறானது. நட்சத்திரம் குறிக்கப்பட்ட 500 ரூபாய் நோட்டுகள் டிசம்பர் 2016 முதல் புழக்கத்திலே இருக்கிறதாம். நட்சத்திர சின்னம் கொண்ட நோட்டு 2016இல் இந்திய ரிசர்வ் வங்கியால், அதாவது RBIயால் அறிமுகப்படுத்தப்பட்டதாம். அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி நோட்டில் உள்ள புதிய அம்சங்கள் குறித்து ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் டாக்டர் உர்ஜித் படேலின் கையொப்பத்துடன் புதிய மகாத்மா காந்தியின் புகைப்படத்துடன் 500 மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை 2 எண் பேனல்களிலும் என்ற இன்செட் எழுத்துடன் விரைவில் வெளியிட்டுள்ளது. அச்சடிக்கப்பட்ட ஆண்டு 2016 மற்றும் ஸ்வச் பாரத் லோகா ரூபாய் நோட்டின் பின்புறத்திலும் அச்சிடப்பட்டுள்ளது என்று அது கூறியுள்ளது. சில ரூபாய் நோட்டுகளில் முன்னொட்டு மற்றும் எண்ணுக்கு இடையே உள்ள இடைவெளியில் எண் பேனலில் கூடுதல் எழுத்து நட்சத்திரம் இருக்கும் என்றும் அந்த அறிக்கையில் சொல்லப்படுகிறது. 500 ரூபாய் வங்கி நோட்டுகள் நட்சத்திரம் இருப்பது இதுதான் முதன்முறை. உண்மையான இந்திய பணம் அதில் பயன்படுத்தப்படும் தனித்துவமான காகிதத்தின் காரணமாக ஒரு தனித்துவமான அமைப்பை கொண்டுள்ளன. நீங்கள் பணத்தை தொடும்போது அது அச்சிடலுடன் கடினமான அமைப்புடன் இருக்க வேண்டும். போலி நோட்டுகள் பெரும்பாலும் வித்தியாசமாக உணரப்படும். இது சரியான அமைப்பில் இருக்காது. சில சமயங்களில் மென்மையாகவோ அல்லது மிகவும் லேசாக உணரப்படுவீர்கள். இந்திய கரன்சி நோட்டுகளில் மகாத்மா காந்தியின் உருவ படத்துடன் வாட்டர் மார்க் உள்ளது. வாட்டர் மார்க்கை சரிபார்க்க நோட்டை வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும். வாட்டர் மார்க் தெளிவாக தெரியும். காந்தியின் அரை வெளிப்படையான படமாக தோன்ற வேண்டும். கள்ள நோட்டுகளில் இந்த வாட்டர் மார்க் விடுபட்டு இருக்கலாம் அல்லது மோசமாக பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கலாம். உண்மையான நோட்டுகளில் பாதுகாப்பு நூல் இருக்கும். அது நோட்டின் முன்பகுதியில் ஓரளவு தெரியும். செங்குத்தாகவும் இயங்கும். கள்ள நோட்டுகள் பெரும்பாலும் மோசமாக நகல் எடுக்கப்பட்ட அல்லது விடுபட்ட பாதுகாப்பு நூலையே கொண்டிருக்கும். 500 என்பது வழக்கமான ஆங்கில எண்களை தவிர தேவநாகரி மொழியில் எழுதப்பட்டுள்ளது. அந்த நோட்டில் பாரத் மற்றும் ரிசர்வ் வங்கி என்ற எழுத்துக்கள் வண்ணமாற்ற சாளரத்தின் மூலம் பாதுகாக்கப்பட்டுள்ளன. நோட்டை சாய்க்கும் போது நூலின் நிறம் பச்சை நிறத்திலிருந்து நீல நிறமாக மாறும். எல்லா கரன்சியை போலவே 500 ரூபாய் நோட்டில் மகாத்மா காந்தியின் படம் உள்ளது. இந்த படம் எலக்ட்ரோடைப் வாட்டர் மார்க் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் உருவப்படத்தின் வலதுபுறம் ரிசர்வ் வங்கி சின்னமும் ரிசர்வ் வங்கி ஆளுநரின் கையெழுத்தும் இருக்கும். நோட்டின் வலது பக்கத்தில் அசோக தூணும் இருக்கும். இந்திய நோட்டுகளில் சில மறைக்கப்பட்ட அம்சங்களும் உள்ளன. நோட்டை ஒளியின் மேல் வைத்திருக்கும் போது அல்லது குறிப்பிட்ட கோணங்களில் பார்க்கும்போது மட்டுமே பார்க்க முடியும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.